அப்போது அவர் செய்யாதே நீ அப்படி முற்றி பாராமல் எனக்காக நீ தேவனுக்கு பயப்பட்டு என்று இப்போது என்றார். கடினமான சோதனை, கடினமான ஒரு சோதனை, ரொம்ப கஷ்டமான ஒரு சோதனை. அந்த சோதனை என்னவென்று சொன்னால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு 22:1 ஆதியாகமம் 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். யாருங்க சோதித்தது? தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். இந்த சோதனையில ஆபிரகாம் வெற்றி பெற்றாரா? பிரச்சனைகள், எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து வரலாம். கடன் என்கிற சோதனை, வியாதி என்கிறதான சோதனை, குடும்பத்திலே பலவிதமான குழப்பங்கள் என்கிறதான ஒரு சோதனை. எந்த சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனைகளை குறித்து நீங்கள் மனம் வருத்தப்பட வேண்டாம். சந்தோஷத்தோடு எதிர்கொள்ளுங்கள். சந்தோஷத்தோடு நீங்கள் அதை எதிர்கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த சோதனைகளில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் உயர மேல வருவீங்க. எதுக்காக தான் இந்த சோதனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சோதனைகள் அல்ல. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு சோதனைகள் உண்டு. யோபுக்கு வந்த சோதனைகள் வேற, யோசேப்புக்கு வந்த சோதனைகள் வேற, ஆபிரகாமுக்கு வந்த சோதனைகள் வேற, தானியேலுக்கு வந்த சோதனைகள் வேற. ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், ஜெயம் பெற்றார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் அவர்களை மேல வரும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தார். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் அன்றைக்கு இருந்த தானியேலின் தேவன், ஆபிரகாமின் தேவன், யோசேப்பின் தேவன், இன்றைக்கு யோபின் தேவன், நமக்கும் தேவனாய் இருக்கிறார். அதே தேவன் தான் நமக்கும் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவன் அல்ல, எல்லாருக்கும் ஒரே தேவன். ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். யோபின் தேவன் எனக்கும் தேவனாக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேற தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம குறக்கூடிய பாடுகளை, சோதனைகள் எவ்வளவேனும் கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் அஞ்சாதிருங்கள், அதை பொறுமையோடு எதிர்கொண்டு சகித்துக் கொள்ளுங்கள். சகிப்பு தன்மை நமக்கு வேண்டும். யோபுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தது. அவர் பொறுமையாக இருந்தார், நிதானமாக இருந்தார். நாமும் நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், அமைதியாக நாம் இருக்க வேண்டும், பொறுமையோடு கூட நாம் இருக்க வேண்டும். சகிப்பு தன்மையோடு கூட நாம் இருக்க வேண்டும். பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது, சகிப்பு தன்மை நமக்கு அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 1:7 என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 1 வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள் சீக்கிரமாக. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் யாருங்க? விசுவாசிகள் தானே. விசுவாசிகள் இந்த பெயர்ல இருக்கிறோம். நாம இருக்கிறோம். சோதனை வருமா வராதா? இயேசு கிறிஸ்துக்கு சோதனை வந்துச்சா இல்லையா? சாத்தான் வந்து இயேசுவை சோதித்தாரா இல்லையா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரலாம். ஒருவேளை அந்த சோதனை ஆண்டவர் கூட நம்மளை சோதிக்கலாம், ஆனா பொல்லாங்கி நான் சோதிக்க மாட்டேன். ஒருவேளை இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான சோதனைகள், உபத்திரங்கள் வரலாம். அப்படிப்பட்ட சோதனையிலே நமக்கு என்ன கிடைக்கும்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையும் புகழ்ச்சியும் கனமும் நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஆமென். நமக்கு என்ன கிடைக்கும்? மகிமை, புகழ்ச்சி, கனம்.
ஆண்டவர் நமக்கு இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறும் போது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். புகழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார், உங்களுக்கு கனத்தை கொடுப்பார், மேன்மை கொடுப்பார், மகிமை கொடுப்பாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பாரு. ஆனால் ஒன்று, நாம் சோதனையை சகித்துக் கொள்ள வேண்டும். அந்த சகிப்பு தன்மை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர், நான் பொறுத்து கொள்ள எனக்கு பொறுமையை தாங்க, நான் சகித்துக் கொள்ள எனக்கு சகிப்பு தன்மையை தாங்க என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். பாருங்க, அந்த 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. தகன பலி கேட்கிறாருங்க ஆண்டவரு. தகன பலி கேட்டாரு ஆபிரகாமிடத்துல. உன்னுடைய புத்திரன், உன்னுடைய ஏகசூதன், உன் நேச குமாரனமாக ஈசாக்கு என்று சொல்லி பேரை சொல்லி சொல்றாரு ஆண்டவர். ஈசாக்கு உன் ஏக புத்திரன், உன் ஏகசூதன், உன் நேச குமாரன். ஈசாக்கு என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஈசாக்கு பெயருக்கு என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்ப ஆபிரகாம் ஈசாக்க பார்க்கும் போதெல்லாம் என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷம் தான் ஈசாக்கு. அப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? இப்போ உன் மகிழ்ச்சி எனக்கு கொடு, உன் சந்தோஷத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். ஈசாக்கு எனக்கு கொடுன்றாரு. ஈசாக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையே ஈசாக்கு தான். மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் ஈசாக்கு தான். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரா? அது ஏற்றுக்கொண்டாரா? அந்த சோதனை அவர் எதிர்கொண்டாரா என்று சொல்லி மேற்கொண்ட வசனங்கள் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறது. இந்த மகனை, உன்னுடைய ஈசாக்கை நான் குறிக்கும் இடத்திலே கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போ. அந்த மோரியா தேசத்திலே மலைகள் இருக்கு. நான் குறிக்கிற அந்த மலையிலே கொண்டு போய் அவர் என்ன செய்? பலியிடு அப்படின்னு அந்த தகன பலியிடுன்னு சொல்றார். தகன பலியிடு சொல்றாரு ஆண்டவர். இதுதான் சப்ஜெக்ட். இதுதான் சப்ஜெக்ட். ஆண்டவர் பேசினது யாரோட பேசினாரு? ஆபிரகாமிட்ட கேட்டாரு, உன் மகன் எனக்கு கூட்ட அப்படின்னு சொல்லி. அடுத்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்திருந்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. இந்த சம்பவம் சாராளுக்கு தெரிந்திருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல சரியா. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் கேட்டது ஆபிரகாமிட்ட தான் கேட்டாரு. ஆபிரகாமிட்ட கேட்கிறாரு, சொல்றாரு இது செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் தன் மனைவிடத்திலே சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார், சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. சில காரியங்களை என்ன செய்தாரு? பகிர்ந்து கொண்டார். சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஊர்ஜிதமாக சொல்ல முடியல. ஏன்னா ஒருவேளை ஈசாக்கு நான் பலியிட போறேன்னு சொல்ற சாராள கிட்ட சொல்லி இருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டி இந்த மனுஷன் என் பிள்ளைய பலி செலுத்த போறான்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கூட்டி ஒப்பாரி வச்சு வீட்டையும் குடும்பத்துல சொந்தக்காரெல்லாம் அங்கே இங்க வர வச்சு ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்குமா நடந்திருக்காதுன்னு தெரியல எனக்கு. தாய் பாசம் சிஸ்டர் சொன்னாங்கல்ல சாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் தாய் பாசம் விடாது. ஆகவே இந்த இடத்துல அவர் அதிகாலையில எழுந்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய வேலையை செய்வதற்கு, தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு, தேவன் தனக்கு கட்டளையிட்ட காரியத்தை செய்வதற்கு தாமதம் செய்யாமல் தாமதிக்காமல் அதிகாலையில எழுந்து அதிகாலையில் எழுகிற ஒரு அனுபவம் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்தது. ஒரு தலைவனுக்கு அழகு என்ன தெரியுமா?
அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். அவர் குடும்ப தலைவனாக இருக்கலாம், கிராமத்துக்கு தலைவனாக இருக்கலாம், ஊழியத்திற்கு தலைவனாக இருக்கலாம், திருச்சபைக்கு தலைவனாக இருக்கலாம். ஆனால் விசுவாசியாக நீங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு பழக்கம் என்ன இருக்கணும்னா அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கணுங்க. ஐயெல்லாம் மிலிட்டரி மேன், அல்லேலூயா. அவர்களெல்லாம் காலையில் எழுந்து எல்லாத்தையும் ஒழுக்கமாக கிரமமாக எல்லாம் நீட்டா செஞ்சு பழக்கம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே காலம் தாமதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. காலம் தாமதம் ஆண்டவருக்கு பிடிக்காது. லேட் ரொம்ப ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் லேட் பண்ணவே கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் லேட் பண்ணவே கூடாது. ஜெபம் பண்ண லேட் பண்ணக்கூடாது. காலையில எழுந்திருப்பதற்கு தாமதம் செய்யவே கூடாது. நம்ம எல்லாரும் தாமதமா படுப்போம். ராத்திரியில ரொம்ப தாமதமா படுப்போம். காலையில தாமதமா எழுந்திருப்போம். தாமதமா ஜெபம் பண்ணுவோம். தாமதமா வேலை செய்வோம். ஆபீஸுக்கு தாமதமா போவோம். ஸ்கூலுக்கு தாமதமா போவோம். ஏன்னா வாழ்க்கையை எப்படிதான் ஆரம்பிக்குது? தாமதம், லேட்டு 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 லேட்டு. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான காரியங்கள், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நேர்த்தியாய் செய்கிறாராம், கிரமமாக தேவன் செய்கிறாராம், கிரமமாக தேவன் செய்கிறார். அந்தந்த காலகட்டத்திற்கு வேண்டிய காரியங்களை நமக்கு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? தாமதிக்க கூடாது. தாமதம் ஆண்டவருக்கு பிடிக்காது. லேட் பண்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் லேட் பண்ணவே கூடாது. தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியமும் கரெக்டாக செய்ய வேண்டும், நேரத்தோடு செய்ய வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் அதுதான். ஏதோ ஆண்டவர் என்னத்துல ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறார், அது லேட்டா கொடுக்க முடியாது. ஆண்டவர் நம்மளுக்கு ஏதாவது கேட்டாருன்னு சொன்னா அதை லேட்டா தாமதம் செய்து கொடுக்க கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தேவன் கேட்டார், உன் மகனை, உன் ஏகசுதனை, உன் புத்திரனை, உன் நேசகுமாரன் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்கும் போது அது தாமதிக்கல, லேட் பண்ணல. ஆனா இது பெரிய காரியம், கொடுக்க முடியாத ஒரு காரியம் கொடுக்கிறாரு, செய்ய முடியாத ஒரு விஷயம் செய்கிறாரு. காரணம் என்ன? கேட்டவர் சாதாரண ஆள் அல்ல, என்னை படைத்த தெய்வம். ஆமென் சொல்லுங்க. என்னை உருவாக்கினவர், என்னை படைத்தவர் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியம், ஆபிரகாம் அதிகாலையில எழுந்திருக்கிற ஒரு அனுபவம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, காலையில எழுந்திருக்கிற அனுபவம் அவதாங்க. பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, தன் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தன்னுடைய ஊழியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன் குடும்பத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செய்வதெல்லாம் நேரம் தவறாமல், காலம் தாமதம் செய்யாமல் நேரத்தோடு செய்ய பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேலே சேணம் கட்டி தன் வேலைக்கால 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கான கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். 3 விஷயங்களை நான் இந்த வேலையில உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 காரியங்கள், ஆபிரகாமை பற்றி 3 காரியங்கள். முதலாவது காரியம் கீழ்ப்படிதல். 2வது காரியம் விசுவாசம். 3வது காரியம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படிதல். ஆபிரகாம், ஆண்டவர் என்ன ஆபிரகாமுக்கு சொன்னாலும் உடனே ஒரு சிறு குழந்தையை போல அவர் என்ன செய்யறாரு? கீழ்ப்படிதல். 100 வயசு உள்ள ஒரு தாத்தா, 100 வயசுள்ள ஒரு தாத்தா, முதியவர், முதிர்ந்த வயதாயிடுச்சு. 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன. 75 வயசு. உன் ஜனத்தையும், உன் இனத்தையும், உன் குடும்பத்தையும், உன் வீட்டையும், உன் நாட்டையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நீ நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வந்த உடனே, அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவர் உடனே என்ன செய்தார்? கீழ்ப்படிந்து
தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய ஜனத்தையும் தன் சொந்த நாட்டையும் தன் சொந்த கிராமத்தையும் விட்டு தான் போக வேண்டிய பாதம் என்னது அறியாமல் புறப்பட்டு போறாருங்க. என்ன எங்க போறன்னு கூட தெரியாது. தேவன் போன்னு சொன்னாரு, போறாரு, அவ்வளவுதான். அதான் கீழ்ப்படிதல். நீங்களும் நானும் அங்க இருந்திருந்தால் எத்தனையோ கேள்விகளை கேட்டிருப்போம். கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸிங்க. அல்லேலூயா. கேள்வி கேட்பது ரொம்ப ஈஸி. 1008 கேள்வி கேட்டிருப்போம். நம்ம எப்படி ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, அப்படி கேள்வி கேட்டு லேட் பண்ணிருப்போம். ஒரு நாள் 2 நாள் லேட் பண்ணிருப்போம். கேள்வியே நமக்கு லேட்டு தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆபிரகாம் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணங்க. அது ஒரு குணம். கீழ்ப்படிதல் என்பது ஒரு நல்ல குணம். அந்த நல்ல குணம் நமக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. கீழ்ப்படிதல் ஒரு முக்கியமான ஒரு காரியங்க. நம்ம நினைக்கிறோம் கீழ்ப்படிதல் என்று சொன்னா நம்ம ஏதாவது குறைஞ்சிருமா? இல்ல, குறையாது. உன் சரீரத்துல இருந்து 1 கிலோ குறைஞ்சிருமா? குறையாது. உன் மதிப்பு குறைஞ்சிருமா? குறையாது. உன் பணம் குறைஞ்சிருமா? குறையாது. கீழ்ப்படிதல் என்பது தேவனுடைய வார்த்தையிலே நாம் அப்படியே தன்னை தாழ்த்துவது, அப்படியே செய்வது நாங்க கீழ்ப்படிதல். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த வசனத்தை சொன்ன மாத்திரம் போதாதான், கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்தாரு இந்த ஆபிரகாம்? என்ன செய்யற பாருங்க. காலையில எழுந்திருக்கிறாரு. எதற்காக எழுந்திருக்கிறாரு? தேவனுக்கு கீழ்ப்படிய எழுந்திருக்கிறாரு. லேட்டா கூட அவரு போய் எழுப்புவாங்க, எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னா கூட நம்ம இழுத்து போட்டு பத்தி நிற்போம். என்ன விஷயம் நமக்கு தெரியும். இன்னைக்கு போனா நமக்கு பிரச்சனை நமக்கு தெரியும். இன்னைக்கு போனா எக்ஸாம் இருக்கு நமக்கு தெரியும். இன்னைக்கு போனா அதிகாரி வருவான் நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்தா நமக்கு கணக்கு ஒப்புவிக்கணும் நமக்கு தெரியும். நம்ம அவன் போன பிறகு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் பிளான் பண்ணுவோம். இதெல்லாம் இல்ல. சர்ச்சைக்கு இப்ப போனா ஒரு 7 மணி தானே, பாஸ் இப்பதான் வந்திருப்பாரு, 7:05 ஜபம் பண்ணுவாரு, 7:10 ஒரு பாட்டு பாடுவாங்க, 2வது பாட்டு போவோம், 3வது பாட்டு போவோம், ஆராதனை போவோம், செய்திக்கு போயிடுவோம். நம்ம போடுற கணக்கு வேற, அவர் போடுற கணக்கு வேற. நாம நம்முடைய கணக்கின்படி வாழக்கூடாதுங்க. நம்ம போடுற கணக்கெல்லாம் ஃபைலர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபேக்ட் ஃபைல். உண்மையான தோல்வி. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் போற கணக்கு அப்படிப்பட்ட கணக்கு அல்ல. ஆபிரகாமுடைய கணக்கு என்ன தெரியுமா? காலையில எழுந்திருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கழுதையை சேனம் கட்டுறாரு. கழுதையின் மேல சேனம் கட்டுறாரு. தன் 2 வேலைக்காரர்களை கூப்பிட்டு தன் குமாரனையும் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு, பாருங்க அவர் என்னென்ன செய்யறாரு பாருங்க. காலையில எழுந்திருக்கிறாரு, கழுதையை சேனம் கட்டுறாரு, குமாரன் 2 வேலைக்காரனையும் கூப்பிடுறாரு, குமாரன் ஈசாக்கையும் ஆயத்தப்படுத்துறாரு. இவர் தான் வயசு ஆயிடுச்சு, காலையில எழுந்திருக்கிறாருன்னா சின்ன பையன் அவன் ரொம்ப நேரம் தூங்குவானா? தூங்க மாட்டானா? ஆனா அவனையே என்ன செய்யறாரு? ஈசாக்கு எழுப்பி கூட்டிக் கொண்டு தகன பலிக்கான கட்டைகளையும் பிளந்து கொண்டாரு. பாருங்க எவ்வளவு வேலை செய்யறாரு பாருங்க. தகன பலிக்கான கட்டைகளையும் என்ன செய்தாரு? பிளக்கிறாரு. பிளந்து கொண்டு, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா நைட்டோட நைட்டு எல்லாமே ராத்திரி, எல்லா வேலையும் ராத்திரியிலே முடிக்கிறாரு. ராத்திரியிலே முடிக்கிறாரு. காலையில எழுந்து புறப்பட்டு போயிடுறாரு. தேவன் தனக்கு குறித்திருந்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். அதான் கீழ்ப்படிதல். புறப்பட்டு போனார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு 100க்கு 100% கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல்தாங்க ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படுகிறவர்கள் மேல்தான் தேவன் பிரியமாக இருப்பார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் 1000 மடங்கு கர்த்தர் உயர்த்துவார். கீழ்ப்படிதல்ல தான் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. முதலாவது நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். தேவன் சொல்லுகிற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும், கடினமான காரியங்கள் இருந்தாலும் சரி, கஷ்டமான காரியங்கள் இருந்தாலும் சரி, மனதிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாய் இருந்தாலும் சரி, அதற்கு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்கள் இருதயங்களை கல்லாக இருதயமாய் கடினமாய் மாற்றாதிருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிய முன் வாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருங்கள்.
தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி செய்ய நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள். அந்த குணத்தை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல குணங்க கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள். பிலிப்பியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து படிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, பாருங்க அந்த அண்டர்லைன் பண்ணுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தது முதல், இந்த உலகத்திற்கு வந்த நாட்கள் முதல் ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, எப்போ ஒரு மனுஷ ரூபமாய் காணப்பட்டாரோ அப்பத்திலிருந்து அவர் கீழ்ப்படிய ஆரம்பிச்சாருங்க. குழந்தையிலிருந்து கீழ்ப்படிந்தாருங்க. குழந்தையிலிருந்து கீழ்ப்படிந்தாரு. வாலிப பிரயாத்திலும் கீழ்ப்படிந்தாரு. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாரு. தன்னை வளர்த்தவனுக்கு கீழ்ப்படிந்தாரு. தன்னுடைய குருவுக்கு கீழ்ப்படிந்திருந்தாரு. தன் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்கள். உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். வேதத்தில் வாசிக்க அடுத்த வசனம் 9, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, பாருங்க உயர்த்தினாரா இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நிச்சயமாக இவங்களை உயர்த்துவார். நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள் பிரதர், சிஸ்டர், நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள் ஆண்டவருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். பாருங்க அடுத்த வசனம், இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முழங்கபடி, அவருக்கு முன்பாக முழங்கபடி. அல்லேலூயா. எப்பவும் மேன்மையை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்திருக்கிறார். 11வது வசனம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணபடிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளார். அல்லேலூயா. மேலான நாமத்தை கர்த்தர் கொடுத்தாரு. பவுல் சொல்றாரு அடுத்த, அதனால எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் நீங்க எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமமா இருக்க மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிறேன். இப்பொழுதும் பாருங்க, கிட்ட இருக்கும் போது கீழ்ப்படிவாங்க. கர்த்தரும் சரி, பாஸ்டரும் சரி, பெரியவங்க சரி, யாரா கிட்ட இருந்தாங்கன்னா அப்படியே கீழ்ப்படிவாங்க. அவங்க அப்புறம் தூரமா போயிட்டாங்க அந்த கீழ்ப்படிதல் அப்படியே குறைஞ்சிரும். பயம் குறைஞ்சிரும். கிட்ட இருக்கும் போது பயம் இருக்கும். தூரம் அவங்க போன பிறகு அந்த பயம் மாறிடுது. கீழ்ப்படிதல் இல்லை. அப்ப யார் உள்ள வராங்க? சைத்தான். அந்த கேப்ல சைத்தான் வரான். உள்ள கடினப்பட்டு போகுது. அதான் பவுல் சொல்றாரு, நான் கிட்ட இருக்கும் போது கீழ்ப்படிங்க, தூரமா இருக்கும் போது நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. நீங்க கீழ்ப்படிதல் எனக்காக இல்ல, ஆண்டவருக்காக கீழ்ப்படிங்க. உங்களுக்காக நீங்க கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. பட்ட பாடுகளினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்ம வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் நீங்கள் கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும். இந்த அடுத்த வசனம் பாருங்க, ஆபிரகாம் 22 ஆதியாகமம் 22:4, 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டாரா. அல்லேலூயா. 3 நாள் நடந்து போறாருமா ஐயா. 3 நாள் பிரயாணப்பட்டு போனாரு. தானும் தன்னுடைய குமாரன் ஈசாக்கு, தன் 2 வேலைக்காரர்கள் கழுதை மேல் சேனை வைத்து 3 நாளா பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 3 நாள். மனம் மாறல, குணம் மாறல, மனசு மாத்திக்கல. அவருடைய கீழ்ப்படிதல்ல தேவனுடைய வார்த்தையில குறிக்கோளாக இருந்தார். நிறைவேற்றுவதற்கு கவனமாக இருந்தார்.
தன்னுடைய ஒரே குமாரனை கர்த்தருக்காய் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். விலை மதிக்க முடியாத தன்னுடைய குமாரன் காத்திருந்து தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளையே 3 நாள் கொண்டு போகிறார் பலி செலுத்துவதற்காக. விரதம் இருந்து தவம் இருந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காய் கொடுப்பதற்கு 3 நாள் நடந்து போறாரு. 3 நாள் தூரத்துல அந்த இடத்தை கண்டாராம். தூரத்துல அந்த இடத்தை கண்டார். வந்துட்டார், கிட்ட வந்துட்டாங்க, போறாரு. அடுத்த ஒரு காரியம் நடக்கிறது. 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். அல்லேலூயா. வேலைக்காரன் கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்த பிறகு 2 வேலைக்காரர்களை கழுதையும் அங்க நிறுத்துறாங்க. அல்லேலூயா. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க இங்க இருங்க, நீங்க எங்க இருங்க, மலை அடிவாரத்திலேயே இருங்க. அவங்களை அங்க நிறுத்தி, கழுதையும் நிறுத்திட்டாங்க, வேலைக்காரனை நிறுத்திட்டாங்கப்பா, உங்க வேலை முடிஞ்சது. அல்லேலூயா. நீங்க இங்கே இருங்க, இங்கே காத்திருங்கள் என்று சொல்றாரு. காத்திருங்கள் என்று சொல்றாரு. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் காத்திருக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு, அண்டர்லைன் பண்ணுங்க, தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அண்டர்லைன் பண்ணுங்க, திரும்பி வருவோம். திரும்பி வருவேன்னு சொல்லல, நாங்க 2 பேரும் போறோம், 2 பேரும் திரும்பி வருவோம். விசுவாசம், அதுதான் விசுவாசம். பலி கேட்டார் ஆண்டவர், பலி செலுத்தும்படியாக புறப்பட்டு போறாங்க. ஆனா அங்க காத்திருங்கள், வேலைக்காரனை வீட்டுக்கு போன்னு சொல்லல. எங்க வாழ்க்கை முடிஞ்சதுப்பா, இனிமே நாங்க வீட்டுக்கு வரமாட்டோம், வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிடுங்க. அல்லேலூயா. தகவல் கொடுத்துருங்க, பையன் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே பையன் வரமாட்டான் அப்படிலாம் வந்து புலம்புலைங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசலைங்க. காத்திருக்க சொல்ற, நீ எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது, வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் பிடிக்குன்னு எனக்கு தெரியாது, வெயிட் பண்ணு. நாங்க எல்லாம் வெயிட் பண்ணணும். ஆண்டவருக்கு தொழுது கொள்ள போறோம், நாங்க ஆராதிக்க போறோம், துதி செலுத்த போறோம், தேவனை ஆராதனை செய்வதற்கு நம்ம போறோம். அதான் நமக்கு முக்கியம். மற்ற விஷயம் நமக்கு முக்கியமே இல்லை. எல்லாமே நமக்காக காத்திருக்கட்டும். அல்லேலூயா. காத்திருக்கட்டும், எல்லா காரியமும் நமக்காக காத்திருக்கட்டும். முதல் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், தொழுகை செய்யணும். நாங்க போயிட்டு வர வரைக்கும் காத்திருங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்களா, இன்னைக்கு கட்சிக்கு வர முடியலையா, முடிவெடுத்துறாதீங்க தப்பா. அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது உங்களை இன்னைக்கு பார்க்கணும்னு விரும்புனாங்களா, வெயிட் பண்ண சொல்லுங்க, காத்திருக்க சொல்லுங்க. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நாங்க போறோம், குடும்பமா போறோம், நானும் என் பிள்ளை, நானும் என் கணவரும் போறோம். வெயிட் பண்ணுங்க, திரும்பி வருவோம். அல்லேலூயா. திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பெரிய விசுவாசம், போறேன், திரும்பி வருவேன், போவேன். நாங்க எப்படி போறோமோ நானும் என் பிள்ளையான திரும்பி வருவோம். அல்லேலூயா. அதான் அவருடைய விசுவாசம், அதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். பலி செலுத்தும்படியாக கர்த்தர் கேட்ட போதிலும் அவருடைய விசுவாசத்தை விடல. ஏன் விடல தெரியுமா? ஏற்கனவே இந்த பிள்ளையை பெறுவதற்கு முன்பாகவே என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அந்த குமாரன் மூலமாக ஒரு சந்ததி உண்டாகும் என்று நீங்க தானே ஆண்டவர் சொன்னீங்க. அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணுவேன் நீங்க தான் ஆண்டவர் சொல்லியிருந்தீங்க. சொன்னாரே, வாக்கு பண்ணினாரே, எனக்கு கட்டளை இட்டாரே. எமாத வசனங்களை நினைக்கிறீங்களா? வார்த்தையை நினைவு கூறுகிறீர்களா? வேத வசனத்தை விசுவாசிக்கிறீர்களா? ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரே. போன வருஷங்களை நமக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பண்ணினாரே. எத்தனையோ வருஷமாக நமக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நினைவு கூற வேண்டும்.
வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு செய்ய வேண்டியது அவர் செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அந்த விசுவாசத்தை உடையவராக இந்த ஆபிரகாம் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்த 6ஆம் வசனத்துல ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நாம் செய்வதான் செய்யணும். அல்லேலூயா. விசுவாசம் விடக்கூடாது. தகன பலிக்கான கட்டை எடுக்கிறாரு, தன் குமாரன் ஈசாக்கின் மேல வைக்கிறாரு. அவன் அதுக்கப்புறம் விஷயம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. இந்த கட்டையில பிளந்தார்ல, அந்த கட்டையில யார் மேல வைக்கிறாரு? இதுக்கு முன்னாடி கழுத சுமந்துச்சு, இப்ப நீ சுமடா. அல்லேலூயா. கட்டைகள் ஈசாக்கு மேல வைக்கிறாரு. ஐயோ பாஸ்டர், என் பையனுக்கு வலிக்குமே, நீங்க அவனை நிறைய வேலை வாங்குறீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான். பெத்த அப்பா என்ன செய்யறாரு? கட்டையை தூக்கி வைக்கிறாரு. இப்ப எங்க போகணும்? மலைக்கு மேல ஏறணும். கட்டைய தலையில வைத்துக் கொண்டு, தோல் மேல வைத்துக் கொண்டு, உச்சியில மலை மேல ஏற முடியுமா? ஏத்தும் மகனை. அல்லேலூயா. ஏத்து. எங்க அம்மா எல்லாம் என்ன தெரிஞ்சு, ஓடுப்பா ஊழியத்துக்கு. பாஸ்டர் கூப்பிட்டா ஓடு, காத்துரு, ஓடுப்பா ஓடுப்பான்னு அம்மா எல்லாம் தட்டி கொடுப்பாங்க. சரி, சிறு வயது 17 வயசு எனக்கு. அம்மா விட்டு சென்னைக்கு போயிட்டேன், ஊழியத்துக்காக போயிட்டேன். வீட்டுல அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க, துணி துவச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து எனக்கு கூப்பிட்டா, ஜெசுமணி ஏன் அழுவுற அப்படின்னு. என் பையன் போயிட்டான். ஆண்டவர் எங்க போயிட்டான்? என்கிட்ட தான் இருக்கான். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாங்க, உன் பையன் என்கிட்ட இருக்கிறான். அன்னில இருந்து அவங்க அழுத விட்டுட்டாங்க. விசுவாசம் வந்துடுச்சு அம்மாவுக்கு. அழுதுட்டு இருக்காங்க, அனுப்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் போன் எல்லாம் எந்த வசதியும் இல்ல. ஆபீஸ் போன் இருக்கும், அவ்வளவுதான். போன் பண்ணுவான், அவங்களுக்கு இவங்களுக்கு பண்ண முடியாது. லெட்டர் எழுதுவாங்க, எல்லோ கலர்ல லெட்டர், கார்டு இருக்கும், போஸ்ட் கார்டு, அதுல எழுதுவாங்க. அது வந்து சேர்த்துக்கு 2 நாள் ஆகும். நான் அதை படிச்சுட்டு மறுபடியும் ஒரு லெட்டர், போஸ்ட் கார்டு வாங்கி ஒரு லெட்டர் எழுதி அம்மா கிட்ட, அது ஒரு 3-2 நாள் ஆகும் போய் சார். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை விட நமக்கு பெரிய ஆளு யாருமே இல்லைங்க. மகனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், பந்தங்களாக இருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, தேவன் கையில பெற்றுக்கொண்டது. இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அவர் கேட்டா திருப்பி கொடுத்துடணும். அல்லேலூயா. இந்த இடம்லாம் நமக்கு பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கல்ல, உன் பேர்ல பண்ணிக்கிறீங்களா உங்க இடத்த எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனு. ஒரு வேலை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் தேவைப்பட்ட கிடைச்சு நீங்க கொடுக்கணும். அல்லேலூயா. கவர்மெண்ட் அது கேட்டுச்சுன்னா, அது வேணும்னு கேட்டுச்சுன்னா நீங்க கொடுத்துதான் ஆகணும். இடம் நமக்கு பேர்ல இருக்குது, உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, பட்டா இருக்குது, ஆனா அவங்க கேட்டானா கொடுக்கணும். அதே மாதிரிதான் உங்களை படைச்சவர், உங்க பிள்ளைகளும் கனவு யாரா இருந்தாலும் சரி, ஓனர் வந்து அவரு. அல்லேலூயா. ஓனர் யாரு? அவரு. வெறும் பேனர். அல்லேலூயா. அந்த பேனர்ல என்ன இருக்கும்? பேர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், அவ்வளவுதான். சும்மா வாழ்வு இருக்கு. ஓனர் கேட்டா நம்ம நிச்சயமா கொடுத்து ஆகணும். ஈசாக்குக்கு ஓனர் யாருங்க? தேவன் தான் ஓனர். ஆபிரகாம் யாரு? வெறும் பேனர். அல்லேலூயா. வேற யாரும் கிடையாது. அந்த இடத்துல ஈசாக்கின் மேலே அவர் கட்டைகளை அடுக்கி தூக்கிட்டு வா மேல. அல்லேலூயா. தூக்கிட்டு வா மேல. பிள்ளைகளை ஆண்டவருடைய பணி செய்ய விடுங்கள். பெற்றோர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை ஊழியம் செய்வதற்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்கள். விசுவாசத்தை கொடுங்கள். சுமையை சுமக்கும்படியாக செய்யுங்கள். வேலையை வாங்குங்கள். வேலை செய்யும்படியாக கட்டளையிடுங்கள். எந்த பிள்ளை தன் முதுகை ஆண்டவருக்காக வணங்கி இணங்கி கொடுக்கிறது, அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும்.
பாஸ்டர் என் பிள்ளை இதெல்லாம் வேலை செய்யாதுங்க பாஸ்டர் ஐயா, இந்த கல்லு தூக்க மாட்டான், அவனுக்கு பழக்கம் இல்லை, இந்த விறகை வெட்ட மாட்டான், பழக்கம் இல்லை, நீங்களே சொல்லி அவனை அடைக்கிறாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை நன்றாக படிப்பிக்கபடியாக வேலை செய்யபடியாக கற்றுக் கொடுங்கள். 5 விளையாதது 50 விளையாது. அல்லேலூயா. இந்த சேனை வைத்து இந்த கட்டைகளை அவன் மேலே வைத்து அடக்கி அவனை பாருங்க, தன் கையில நெருப்பையும் கத்தியும் எடுத்துக் கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் கையில் என்ன இருக்குது? நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு. ஈசாக்கு மேல என்ன இருக்கு? விறகு கட்டைகள் இருக்கு. 2 பேரும் எடுத்துக்கொண்டு இருவரும் கூடி போனார்கள். இருவரும் கூடி போறாங்க, மேல போறாங்க, நடக்கிறாங்க. புத்திரன், ஏகசூதன், நேசகுமாரன், தான் நேசிக்கிற மகன் கட்டைகளை சுமந்து கொண்டு வருகிறான். கத்தி எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். கையில் நெருப்பை கொண்டு போகிறார் கட்டை எரிப்பதற்கு. 7வது வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. தகப்பனே, என் மகனே, இதோ இருக்கிறேன். அப்பொழுது அவன் வீண் வார்த்தைகளை பேசலைங்க ஈசாக்கு. அல்லேலூயா. ஈசாக்கு குமாரன் வந்து வீண் வார்த்தைகளை பேசல, அவனும் கவனமா இருக்கிறான். அல்லேலூயா. ஈசாக்கு என்ன செய்ய, சிங்கத்துக்கு பிறந்ததாச்சே. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்பாவை ஷார்ப் பண்ண இவன் அதுக்கு மேல ஷார்ப்பா இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா விசுவாசம்னா இவருக்கும் விசுவாசம் இருக்கு. அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். என்ன மகனே சொல்லுப்பா. இல்லப்பா, ஒரு கேள்வி உங்களை கேட்கணும் அப்படின்னு. சரி கேளுப்பா. சட்டை இருக்கு என் மேல, நெருப்பு கத்தியெல்லாம் உங்க கையில இருக்குது, பலி செலுத்த போனீங்க, என்ன கூட்டு போறீங்க, பலி செலுத்தணும்னு என்ன கூட்டு போறீங்க. இவன் பலின்னு சொன்னா ஆடு நினைச்சுருக்காரு ஈசாக்கு. ஈசாக்கு தான் ஆடுன்னு யாருக்கு தான் தெரியும்? நமக்கு தான் தெரியும், ஈசாக்கு தெரியாது. ஈசாக்கு கேட்கிறாரு. கேட்கும் போது பலிக்கான ஆண்டு எங்கப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கிறாரு. ஈசா கேட்கிறாரு. ஈசாக்கு இந்த ஆபிரகாமுக்கு சொல்ல முடியல, அப்பா பலிக்கு தான், அந்த பலியே நீதான் அப்படின்னு சொல்ல முடியல, அப்பாவுக்கு சொல்ல முடியல. ஆனா அவர் என்ன சொன்னா தெரியுமா? வாசி பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான, அப்பா இது வந்து அவருடைய தேவை. அல்லேலூயா. இது அவருக்கு தேவை. யாருடைய தேவை? ஆண்டவருக்கு தேவை. பலி ஆண்டவருக்கு தேவை. பலி வந்து உனக்கு எனக்கு இல்ல, ஆண்டவருக்கு தான் பலி செலுத்த போறோம். தமக்கு, தேவன் தமக்கு தகன பலிக்கான காரியத்தை அவரே பார்த்து கொள்வாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். விசுவாசிங்க. உன் தேவை என்னம்மா? என்ன தேவையோட வந்திருக்கீங்க? என்ன எதிர்பார்ப்போடு நீங்க அவங்க வந்திருக்கீங்க? ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கீங்க. எத்தனையோ தேவையோடு கூட நீங்க இருக்கீங்க. அந்த தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சகோதரனே கவலைப்படாத, சகோதரியை கவலைப்படாத, உன் தேவையை நினைத்து கலங்காத, வருந்தாத. உன் தேவைகளையும் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தரே உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆண்டவர் மேல விசுவாசிங்கள். இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசங்கள். ஆபிரகாமுடைய விசுவாசம் சாதாரண விசுவாசம் நினைக்காதீங்க, பெரிய விசுவாசம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. விசுவாசத்திற்கெல்லாம் தகப்பனாக தேவன் அவனை மாற்றிருந்தார். பாருங்க 9வது வசனம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா. இடத்தை மாத்தலைங்க. ஆபிரகாம் இடத்தை மாத்தல. தேவன் எந்த இடத்திற்கு சொன்னாரோ அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். அல்லேலூயா. தேவன் குறித்திருக்கிற அந்த காரியம், அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். இந்த பெருமாள் நகர்ல ஆண்டவர் குறிச்சிருக்காருன்னா நீங்களும் நானும் இங்கதான் வரணும். அல்லேலூயா. தேவன் குறித்திருந்த இடம், தேவன் குறித்திருந்த இடத்திற்கு வந்து நீங்களும் நானும் அங்க ஆராதனை செய்ய வேண்டும். கல்வாரி மலை, கல்வாரி மலையிலே இயேசு கிறிஸ்து பலியிட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தம், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம்.
மோசேக்கு காட்சியளித்த அதே இடமும், ஈசாக்கு பலியிட்ட அதே இடமும், தேவன் மரித்த அதே இடமும் எல்லாம் ஒரே மலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். யாக்கோபின் நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாமா? யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து படிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்வது நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகளினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அல்லேலூயா. விசுவாசம் எப்ப பூரணப்படும்? எப்ப பூரணப்படும்? கிரிகளோடு கூட. 22ஆம் வசனத்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து. பாத்தீங்களா, கிரிகள் என்று சொன்னல என்ன? அந்த இவர் அதிகாலையில் எழுந்தது, இவர் ஈசாக்கை அடைத்து கொண்டு போனது, ஈசாக்கை மேல கட்டைகளை வைத்தது, கத்தியும் நெருப்பும் கொண்டு போனது, தேவன் இருக்கிற அந்த இடத்திற்கு, தேவன் குறித்திருந்த இடத்திற்கு 3 நாள் பிரயாணப்பட்டு போய் அவனை அந்த கட்டைகளை அடக்கி அந்த கட்டையின் மேல ஈசாக்கை கடத்தி அவன் கையையும் காலையும் கட்டி கத்திய ஓங்கினாரே, அதாங்க கிரியை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் யாக்கோபு 2:22 விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து. கிரியை இருக்கணுங்க. வாய்ச்சொல் வீரரா இருக்கக்கூடாது. என்ன வீரரா இருக்கக்கூடாது? வாயிலே பேசுவாங்க. அல்லேலூயா. வாய்ச்சொல் வீரர். வாயில தான் வீரமா இருப்பாங்க, செய்கையில ஒண்ணும் கிடையாது. வாயில வட சொல்றதாதான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிரியை இருக்க வேண்டும். செயல் வீரர்கள், செயல் வீரர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமை குறித்து வேதம் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது. விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அல்லேலூயா. தேவனுடைய சிநேகிதனுங்க யாருங்க? விசுவாசம். விசுவாசத்திலே சிநேகிதன். விசுவாசத்திலே சிநேகிதன். ஆபிரகாமும் தேவனும் சிநேகிதர்கள். பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. எப்படி சிநேகிதனா மாற முடியும்? நீங்களும் நானும் விசுவாசம் இருந்தாதான் மாற முடியும். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் சிநேகிதரா இருக்கவே முடியாது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 22:9 வாங்க. இப்போ தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரன் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கடத்தினான். கட்டையின் மேல கடத்திட்டார் ஈசாக்கு கட்டி போட்டார். கட்டப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய விஷயங்களில் நீங்களும் நானும் கட்டப்படுவோம். நம்முடைய கைகள் கால்கள் கட்டப்படலாம். குடும்ப வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் கட்டப்படலாம். நம்முடைய சந்தோஷம் கட்டப்படலாம், மகிழ்ச்சி கட்டப்படலாம். ஈசாக்கு என்று சொன்னால் சந்தோஷம், மகிழ்ச்சி கட்டப்பட்டிருக்குது, சமாதானம் கட்டப்பட்டிருக்குது, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுகளை அறுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கட்டுகளை அறுக்கிறவர் ஆண்டவர். ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்டிருக்குதா? கவலைப்படாதீங்க, ஏற்ற வேலை வரும், நிச்சயமா கர்த்தர் அறுப்பான். இப்பொழுது 10வது வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அல்லேலூயா. கத்தி எடுக்கிறார் வெட்டுறதுக்கு மகனை. எவ்வளவு துணிஞ்சிருக்காரு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாரு, எவ்வளவு கீழ்ப்படுகிறாரு, எவ்வளவு விசுவாசம் அவருக்கு.
கத்தி எடுக்கிறாரு. கத்தி எடுத்துக்கிட்ட போது அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சூதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்பொழுது அறிந்திருக்கிறது. தேவ பயத்தை இப்ப மென்ஷன் பண்றார் ஆண்டவர். அப்பா, உனக்குள்ள கீழ்ப்படிதல் மாற்றம் இல்ல, விசுவாசம் இருக்கு, கீழ்ப்படிதலும் இருக்கு, அதே சமயத்துல தேவனுக்கு பயப்படுற பயமும் இருக்குப்பா அப்படின்ற. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வத்திற்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படணும். நான் அதிகாலையில் எழுந்திருப்பது யாருக்கு பயப்படுறது? தேவனுக்கு பயந்தான் எழுந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து ஜெபம் பண்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஊழியம் செய்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஓடுகிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். தேவ பயம் நமக்குள்ள இருக்கணுங்க. மனுஷனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, கடவுளுக்கு நீங்களும் நானும் அதிகமாய் பயப்பட வேண்டும். ஆபிரகாம் கீழ்ப்படினார், ஆபிரகாம் விசுவாசிக்கிறார், ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறார். அவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. கீழ்ப்படிதலும் இருக்கு, விசுவாசமும் இருக்கு, தேவனுக்கு பயப்படுற பயமும் இருக்கு. இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். தேவ பயம் உங்களை உயர்த்தும். காரியத்தின் கடைத்தொகை என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி கர்த்தருக்கு பயப்படுதல்தான். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும், கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு பயந்து விசுவாசிக்கணும், கர்த்தருக்கு பயந்து ஆராதனைக்கு வரணும், கர்த்தருக்கு பயந்து உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும், சபை கூடி வருவதை விட்டுவிடக் கூடாது, தேவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கனத்தையும் செய்ய வேண்டும், தேவனுடைய ஊழியங்களை முக்கியமாக செய்ய வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். 13ஆம் வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதாரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருக்க ஒரு ஆட்டுக்கடா. அல்லேலூயா. கண்டாரே இல்லையா? கண்டு களி கூர்ந்தாரா இல்லையா? அத யோவான்ல இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, என்ன சொன்னாரு? என்னுடைய நாளை ஆபிரகாம் காணும்படி விரும்பினாரு, கண்டாரு, களி கூர்ந்தாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மற்ற மனுஷன் எல்லாம் சொல்றாங்க, ஆபிரகாம் எங்களுடைய ஆதி தகப்பன், அவர் நீ இப்போ பிறந்த, உனக்கு இப்போது 30-32 வயசு ஆகுது. ஆபிரகாமுக்கு எவ்வளவு பெரிய வயசு, அவரு எப்படி 3 நாளை காணுவாரு? கண்டாரு, கண்டு களி கூர்ந்தாரு. கண்டாரு என்ற வார்த்தை இந்த இடம் தான். ஆட்டுக்கடா யார் தெரியுமா? இயேசு. இந்த ஆட்டுக்கடா யாருங்க? முள்ளிலே பாருங்க, அந்த வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தன் கொம்புகளிலே சிக்கி கொண்டு. இயேசு கிறிஸ்துக்கு முள்கிட வச்சாங்களா இல்லையா? முள்கிட வச்சாங்களா இல்லையா? இந்த ஆட்டுக்கு முள் இருக்கா இல்லையா தலையில? பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து பலியானாரா இல்லையா? அன்றைக்கு ஆபிரகாமுக்காக ஈசாக்காக ஆண்டவர் பலியானாரா இல்லையா? பலியானாரா இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் செய்ய வேண்டியதை முழுதும் செஞ்சிட்டாரு, முழுவதும் செஞ்சாரு. கத்தியை ஓங்கி அவனை வெட்டும்படி போனாரு. ஆண்டவர் தடுத்துட்டாரு. போதம்பா, அது வரைக்கும் போதம்பாட்டாரு. அல்லேலூயா. நீ பாஸ் வா. அல்லேலூயா. நீ பாஸ் ஆயிட்ட. அல்லேலூயா. பாருங்க, அவனை தன்னுடைய குமாரனை பலியாக கொடுத்தாரு. பலியாக செலுத்திட்டாருன்னா கதை அது. திரும்பவும் பெற்றுக்கொண்டார். கொடுத்தார், திரும்பவும் பெற்றுக்கொண்டார். கொடுக்கிறார், திரும்பவும் தேவன் தராரு. எப்பா நீ எடுத்துக்கு போகுமான. அல்லேலூயா. குமாரன் எடுத்து நீ போ. நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார் என்பதை மறந்துடாதீங்க. எதை கொடுத்தாலும் கர்த்தர் நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை திரும்ப நமக்கே கொடுத்துருவார் ஆண்டவர். கொடுக்கும் போது அவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த ஆபிரகாமுக்கு. பாருங்க, அந்த ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து, எப்படிங்க அங்க ஆட்டுக்கடா வந்துச்சு? அல்லேலூயா. அத நமக்கு முன்னமே தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிற என்பதை மறந்து விடாதீர்கள். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, உணரவும் இல்லை, வச்சிருக்காரு. ஏற்ற நீ அதை பார்ப்ப. கர்த்தர் உன் கண்களுக்கு முன்னா கொண்டு வந்து நிறுத்துவார். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர்
ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். Praise the Lord. நம்ம அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். நன்றி ராஜா. ஒரு நிமிடம் அப்படியே எழுந்து நிக்கலாமா? Praise the Lord. பாஸ்டர் அம்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord.